நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. தொடர் வெற்றியோடு திமுக பலம் காட்டும் துறையூர் தொகுதி நிலவரம் என்ன, அங்க இருக்க மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக தற்போது பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. துறையூர் தனி சட்டப்பேரவை தொகுதி திருச்சி மாவட்டத்தில் துறையூர், உப்பிலியாபுரம், பச்சைமலை, புளியஞ்சோலை, பாலகிருஷ்ணம்பட்டி தொகுதிகளை உள்ளடக்கின பகுதி. சுற்றுலா பகுதியான பச்சைமலை அமைஞ்சிருக்க தொகுதி முழுக்க விவசாயமே தொகுதி மக்களோட வாழ்வாதாரமாகவும் இருக்கு. பச்சைமலையில மரவள்ளி கிழங்கோ தேன் எடுத்தலும் மக்களுக்கு முக்கிய தொழிலா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல தொகுதியில 1,01,144 ஆண் வாக்காளர்கள், 1,07,837 பெண் வாக்காளர்கள், 30 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,09,011 வாக்காளர்கள் இருக்காங்க. 2008 தொகுதி மறுசீரமைப்புல உப்பிலியபுரம் தொகுதி நீக்கப்பட்டு துறையூர் தனி தொகுதி உருவாக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து 2011 தொகுதியில நடந்த முதல் தேர்தல அதிமுக வெற்றியை வசமாக்கினாங்க. 2016 தேர்தல அதிமுக கிட்ட இருந்து தொகுதியை பறிச்ச திமுக 2021 தேர்தல தக்க வச்சுக்கிச்சு. கடந்த தேர்தல்ல திமுக சிட்டிங் எம்எல்ஏவான ஸ்டாலின் குமாரை நிறுத்தினாங்க. தேர்தல் முடிவில் 87,786 வாக்குகளை வாங்கின ஸ்டாலின் குமார் வெற்றியை வசமாக்கினாரு. அவருக்கு எதிராக அதிமுக களமிறக்கின இந்திரா காந்தி 65,715 வாக்குகளை வாங்கி 22,071 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றாங்க. தொகுதியில் 13,158 வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் டெபாசிட்டை தக்க வச்சுக்கிச்சு. தொடர்ச்சியா தொகுதியில திமுக 2 முறை ஜெயிச்சிருக்கு. இப்ப தேர்தல் நெருங்க துறையூர் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்போம். ஒரு காலத்தில் இறங்கி குளிச்சாங்க. இப்போ நாளடைவில் அந்த தண்ணி அசுத்தமாகி குடிநீர் ரொம்ப அதில் போர் போட்டால் அதில் தண்ணி வாட வருது. அதனால இந்த சின்ன ஏரியா சுத்தப்படுத்தி வர அரசு கொடுக்குவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். திருச்சி டு துறையூர் பிரதான சாலை இன்னமும் ஒரு குறுகிய சாலை, ஒரு சாலையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதிகள் ரொம்பவுமே கம்மியாக இருக்கு. எந்த வசதியாக இருந்தாலும் மருத்துவ வசதிக்கு நம்ம திருச்சியை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலைகளை தான் அங்கே உண்டு. அதை விட பொதுமக்களுக்கு தேவையான பாதாள சாக்கடை ரொம்ப சிரமமாக இருக்கு. ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக 100 பத்திரம் பதிவாகிற ஆஃபீஸுக்கு சொந்த கட்டணம் இல்லை. மக்கள் போகிறது, உட்காந்து இருக்கிறதுக்கு, பதிவாகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. எனவே இந்த கோரிக்கையை அரசு உடனே ஏற்று ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கிறேன். துறையூரில் அனைத்து வார்டுகளையும் கழிவுநீர் சாக்கடை அடைச்சி இருக்குது. அதை நேராக ஒழுங்குபடுத்தி சின்னேரிக்கு போகக்கூடிய வரத்து வாய்க்கால்களை சரி பண்ணணும். ரெண்டாவது, துறையூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்ப்புறம் உள்ள ஏரிக்கரையில் உள்ள கடைகளை உள்புறமாக துறையூர் நகராட்சி ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு கடை அமைத்து தர வேண்டும். மருத்துவ உதவி தேவைப்பட்டால் நாங்கள் அருகாமையில் திருச்சி 50 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் எங்களுக்கு போதிய வசதிகள் துறையூரில் கிடையாது. அதனால் துறையூர் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மற்ற ஹாஸ்பிட்டலில் பெருசுபடுத்தி கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. துறையூர் 24 வார்டு மொத்தம் இருக்கு. இதில் அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பாதாள சாக்கடை அமைக்கணும். இதுக்கு இளைஞர்கள் வேலை செய்யறதுக்கான ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு தொழிற்சாலை அமைச்சு தர வேண்டும். துறையூர் வட்டத்தை மாவட்டமாக மாற்றணும். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.